ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி டீம் கிட்ட வந்து செம்ம பெரிய அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு முன்னணி நடிகை, அதுவும் தமிழ் நடிகை வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருக்குங்க. அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மற்றும் கயலானந்தி நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் த்ரிஷா இல்ல நயன்தாரா. அந்த திரைப்படத்தின் மூலமாக தான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். இந்த திரைப்படம் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றாலும் வந்து கதை பிரகாரம் வந்து அந்தளவுக்கு வந்து திரைப்படம் வந்து நல்லா ஓடலை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சு சிம்பு, பிரபுதேவா, விஷால் இந்தமாரி வந்து முன்னணி நடிகர்களை வச்சு இயக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை தொடர்ந்து வந்து நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தமிழ் சினிமாவில் பேர் எடுத்த படம்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளோட மார்க் ஆண்டனி தான். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம மார்க் ஆண்டனியில் வந்து அந்தளவுக்கு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கியிருப்பார் கண்டிப்பாக. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் செஞ்சு நம்மளோட விஷாலோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆச்சு. அடுத்தது வந்து நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித் நடித்த படம் பேர் தான் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் வந்து ஹைதராபாத்தில் இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம தல அஜித் வந்து விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வந்து குட் பேட் அக்லியில் வந்து இன்னும் வந்து அவர் வந்து கலந்துக்கல. இப்போதைக்கு வந்து இந்நிலையில் வந்து நம்மளோட குட் பேட் அக்லி டீம் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து த்ரிஷா வந்து நம்மளை அஜித்துக்கு ஜோடியாக மறுபடியும் நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதாவது விடாமுயற்சியும் த்ரிஷா தான் ஹீரோயின், குட் பேட் அக்லியும் த்ரிஷா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன் வந்து ஆன்லைனில் வந்து ஸ்ரீலீலா பேர் ரொம்பவே அடிபட்டுச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து த்ரிஷா தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. இல்லைனா வந்து 2 ஹீரோயின் நினைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ரசிகர்களுக்கே குழப்பம் தர மாதிரி இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து குட் பேட் அக்லியில் த்ரிஷா இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை.